அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 2011 நடந்த குரூப் 4 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரில் உள்ள எல்லா கணக்குகளுக்கும் ஷார்ட்கட்டில் ஆன்சர் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு கொஸ்டின் பேப்பர்ல 3வது கேள்வியா வந்திருக்கு. சீரான பகடை 1 உருட்டப்படுகிறது. இரட்டைப்படை எண் பகடையின் முகத்தில் தோன்ற நிகழ்தகவு என்ன? இதுதான் கேள்வி. ஒரு பகடையில 6 நம்பர் 1ல இருந்து 6 வரைக்கும் 6 நம்பர் இருக்கும். அதில் இரட்டைப்படை எண் 3 இருக்கும். ஸோ நம்மளுடைய நிகழ்தகவு 3/6. நம்ம அடிச்சு போட்டோம் அப்படின்னா 1/2 வரும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் டி 1/2. வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். நம்மளுடைய அடுத்த கணக்கு ஒரு முக்கோணத்தினுடைய அடிப்பக்கம் 9 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு காண்க. இந்த கணக்குக்கு ஆன்சர் போடுறதுக்கு கொடுத்துருக்கிற 2 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர்ல பாதி எடுத்துக்கணும். அந்த பாதியை இன்னொரு நம்பரோட பெருக்குனா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 9×6 54. நம்மளுடைய ஆன்சர் 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். நம்மளுடைய அடுத்த கணக்கு பாருங்க. 5√2 பிளஸ் √32 மதிப்பு காண்க. இந்த இடத்துல இந்த √32 அப்படிங்கிறத நம்ம ஷார்ட் பண்ணணும். 32 அப்படிங்கிறது 5 தடவை 2 பெருக்கினா வரும். ஸோ இதை ரூட் எடுக்கும்போது நமக்கு 2 2க்கு ஒரு 2 2 2க்கு ஒரு 2ன்னு 2 2 வெளில வரும். அது ரெண்டுத்தையும் பெருக்கினா 4. ஸோ 4√2 நமக்கு கிடைக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா 32 அப்படிங்கிறத 16 பெருக்கல் 2 எழுதலாம். ஸோ 16 ரூட் எடுத்தா 4, 2 உள்ளார அப்படியே இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நம்மளுடைய ஆன்சர் 9√2. அவ்வளோதாங்க இந்த கணக்கு. வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். நம்மளுடைய அடுத்த கணக்கு பாருங்க. 27வது கேள்வியா கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு. அசல் ரூபாய் 3000 மற்றும் வட்டி விகிதம் 4%. 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு இடையில் உள்ள வித்தியாசத்தை காண்க. இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 4/100 2 வாட்டி எழுதிக்கோங்க. 4/100. இப்போ இங்கே உள்ள 2 0வுக்கும் இங்கே உள்ள 2 0வுக்கு அடிச்சிடுங்க. இங்கே உள்ள 1 0வுக்கு இங்கே உள்ள 1 0வை அடிச்சிடுங்க. 4யும் பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது 16. இப்போ நம்ம 16யும் 3யும் பெருக்கணும். மேலே உள்ள 16யும் 3யும் பெருக்கணும். 16யும் 3யும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 48. கீழே ஒரு 10 பேலன்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 4.80. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். மிக எளிமையா இந்த கணக்குக்கு விடை போட முடியும். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். நம்மளுடைய அடுத்த கணக்கு 29, 23, 25, 29, 30, 25, 28 இவற்றின் இடைநிலையை காண்க. இந்த கணக்குக்கு ஆன்சர் போடுறதுக்கு இருக்கிறதுலேயே சின்ன நம்பரையும் இருக்கிறதுலேயே பெரிய நம்பரையும் அடிச்சிடணும். இப்போ மீதி இருக்கிற நம்பரில் இருக்கிறதுலையே சின்ன நம்பரையும் இருக்கிறதுலையே பெரிய நம்பரையும் அடிச்சிடணும். மீதி இருக்கிற நம்பர்லையும் இருக்கிறதுலையே சின்ன நம்பரையும் பெரிய நம்பரையும் அடிச்சிட்டோம்னா ஃபைனலாக நமக்கு என்ன மீதி இருக்கோ அதுதான் நம்மளுடைய இடைநிலை.
ஒருவேளை ஃபைனலா நமக்கு 2 எண் மீதம் இருந்துச்சு அப்படின்னா அது இரண்டையும் கூட்டி 2ஆல வகுத்தோம் அப்படின்னா நமக்கு இடைநிலை கிடைச்சிடும். வாங்க அடுத்த கணக்கு போலாம். இந்த கணக்கு பாருங்க, n of a equal to 5 எனில் n of p of a இன் மதிப்பு என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க கொடுத்திருக்கிற நம்பர் 5 எத்தனை கொடுத்துருக்காங்களோ அத்தனை தடவை நீங்க 2 பெருக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் வந்துடும். 5 கொடுத்தா 5 தடவை 2 பெருக்கணும், 6 கொடுத்தா 6 தடவை 2 பெருக்கணும். இப்போ 5 வாட்டி நீங்க 2 பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் என்ன வரும்? 32. அவ்வளவுதாங்க நம்மளுடைய ஆன்சர் 32. வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். நம்மளுடைய அடுத்த கணக்கு பாருங்க, 52வது கணக்கா கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு. 3, 8, 13, அன்சுவான் என்ற கூட்டுத்தொடரின் முதல் 11 உறுப்புகளின் கூடுதல் என்ன? இதான் கேள்வி. இந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா, அதுவும் எளிதா ஃபார்முலா உபயோகிக்காம கண்டுபிடிக்கணும்னா முதல்ல 11வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்க முதல் உறுப்பு என்னன்னு பாருங்க, 3. அடுத்த உறுப்பு 8, அடுத்த உறுப்பு 13. அப்படியே அடுத்த நம்பர் என்னன்னு யோசிச்சு பாருங்க, 18. அதுக்கு அடுத்தது 23, அதுக்கு அடுத்தது 28. இதாட்டம் நீங்க சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா 11வது உறுப்பு என்ன அப்படின்னு ரொம்ப எளிதா கண்டுபிடிக்க முடியும். அதாவது 3, 8, 13, 18, 23, 28, 33, 38, 43, 48, 53. அப்ப நமக்கு 11வது உறுப்பா கிடைக்கிறது என்ன அப்படின்னா 53. இந்த 53ஐயும் முதல் எண் 3ஐயும் கூட்டுங்க. கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது 56. இங்க கிடைக்கிற நம்பர்ல பாதியை எழுதிக்கோங்க. அப்ப 56ல பாதி என்ன அப்படின்னா 28. இந்த 28 அந்த மொத்த உறுப்பு எத்தனையோ அதால பெருக்கணும். அப்ப 28 11ஆல நம்ம பெருக்கிறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 308. அவ்வளவுதாங்க, ரொம்ப எளிமையா இந்த கணக்குக்கு விடை கண்டுபிடிக்க முடியும். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். நம்மளுடைய அடுத்த கணக்கு a = 5, b = 3 எனில் a² + ab இன் மதிப்பு என்ன? இதான் கேள்வி. இந்த கேள்வியில ஜஸ்ட் நீங்க எடுத்து அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க. 5 ஸ்கொயர் பண்ணா 25, 5ஐயும் 3ஐயும் பெருக்குனா 15, 25ஐயும் 15ஐயும் கூட்டினா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 40. ஸோ ரொம்ப எளிதா இந்த கணக்கை போட்டுடலாம். இதுக்கு எதுவும் பெரிய டெக்னிக்லாம் தேவையில்ல. வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். நம்மளுடைய அடுத்த கணக்கு -1, -3 மற்றும் -5, -7 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டின் நடுப்புள்ளியை காண்க. இப்போ இந்த கணக்குக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்ல உள்ள நம்பரையும் கூட்டி பாதி எடுத்துக்கணும். அப்ப -1ஐயும் -5ஐயும் கூட்டினா -6, அதுல பாதி -3. அதே போல செகண்ட்ல உள்ள நம்பரையும் கூட்டி பாதி எடுத்துக்கணும். அப்ப கூட்டினா 10, 10ல பாதி 5, ஸோ -5. இதுதான் நம்மளுடைய ஆன்சர், -3, -5. அவ்வளவுதாங்க விடை. ரொம்ப எளிதா இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நல்லா கவனிங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் நம்பரையும் கூட்டி பாதி எடுத்திருக்கோம், செகண்ட் நம்பரையும் கூட்டி பாதி எடுத்திருக்கோம். வேற எதுவும் இங்க பண்ணல. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். நம்மளுடைய அடுத்த கணக்கு கொஸ்டின் பேப்பர்ல 74வது கணக்கா வந்திருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர்ல இந்த கேள்வி தாங்க மேக்ஸ்ல லாஸ்ட் கொஸ்டின். மொத்தமாவே 10 கணக்கு தான் இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா மேக்ஸ்ல வந்திருக்கு. ஓகே, இந்த கேள்வியை பார்ப்போம். ஓர் இருசக்கர ஊர்தியின் குறித்த விலை 1700. அந்த நிறுவனம் 10% தள்ளுபடி அளித்தலின் அந்த வண்டியின் விற்பனை விலை என்ன? இதுதான் கேள்வி. 10% கண்டுபிடிக்கணும். 1700க்கு 10% அப்படின்னா ஒரு 0 குறையும், ஸோ 170.
அப்போ 1700லேருந்து 170 கழிச்சா நமக்கு விற்பனை விலை கிடைச்சிடும். அப்போ கழிச்சா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1530. இவ்வளவுதாங்க. ரொம்ப எளிமையாக நம்மளால் விடை கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் போதும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.